ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். வாங்க இன்றைக்கி சட்னி செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான சூப்பரான காரசாரமான சட்னி ரெசிபி பார்க்கலாம். இந்த கார சட்னி நீங்கள் நினச்ச நேரத்தில் குறைவான நேரத்தில் செய்ய முடியும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான காரசாரமான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க இப்போ இந்த குயிக்காக செய்யக்கூடிய இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் இதில் இன்றைக்கி நல்ல பழமான பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சட்னிக்கு புளி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம தக்காளியில் இருக்கிற புளிப்பே நமக்கு கரெக்டாக இருக்கும். 2 தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம் பாருங்கள், பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கிட்டா போதும். பெரிய வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக வேண்டாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப வர மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்ல காரமான 3 வர மிளகாய் சேர்த்துருக்கேன். நம்மளுடைய இந்த கார சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோன்னா குயிக்காக நம்மளுடைய சட்னி ரெடி ஆகிடும். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் மூடி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அந்த தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா நைஸாக இது மாதிரி விழுது மாதிரி அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்த்துடாதீங்க. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் இருந்து நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். தாளிப்புக்கு கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. தாராளமான நல்லெண்ணெயில் கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து அந்த சூடாக இருக்கிற அந்த எண்ணெயை, அந்த தாளிப்பை இந்த சட்னியில் சேர்த்து கலந்துடுங்க. அந்த எண்ணெயுடைய சூட்லேயே அந்த வெங்காயம் பூண்டில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் ரிமூவ் ஆகி சட்னி நல்லா சூப்பராக கமன்னு வாசனையாக இருக்கும். இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான காம்பினேஷன். நினச்ச உடனேயே சட்னி செஞ்சிடலாம். நல்லா காரசாரமான ஒரு சட்னி ரெசிபி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கட்டாயம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை கூட ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.